சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கிரிஷ் வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, இந்த தீபாவளிக்கு என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால ரோகிணியும் ஒத்துக்கிறாங்க. நான் எப்படியாவது அங்கே சமாளிச்சுட்டு தான் வரணும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்துவை பார்க்கறதுக்காக முருகன் வராங்க. முருகன் வந்துட்டு என்னுடைய ரிலேட்டிவ் இந்த மாதிரி தான் சென்னைக்கு வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுன்னு தெரியாது, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ்டா இந்த சவாரியை எனக்கு கொடுத்ததுக்கு. ஊருக்கு போகிறதுக்காக செலவுக்கு பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்ட் டைமில் பணமும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டேன்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முருகனும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிளம்பி அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த தாத்தா பாட்டி, செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து, மீனா இங்கே இந்த மாதிரி தான் அந்த தாத்தா பாட்டிக்கு உடம்பு முடியலையா, அதனால போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாமா, எனக்கு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டேன், நீ மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வா, எனக்கு இந்த டைமில் அவங்க கூட இருக்கணும்னு தோணுது, ஆனாலுமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவும் சரிங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோகிணியை திரும்பியும் போய் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க, அதனால ரோகிணி வந்திருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆளை பற்றி எல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க, நான் தான் அவங்களுடைய உறவே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன்ல, அந்த டைமில் கூட என்னை வீட்டை விட்டு துரத்தி அவங்க எவ்வளோ பாவத்தை சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரோகிணி புலம்பிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அது அவங்க மட்டும் காரணமாக நீ தான் என்னுடைய வாழ்க்கை போகிறதுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோவப்பட்டு, ஏண்டி அம்மா, நான் உங்ககிட்ட அதுக்கு பல தடவை சாரி சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயே அதை சொல்லி சொல்லி காமிச்சு எனக்கு காயப்படுத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க ரொம்பவே பாவமாக கேட்டாங்கடி, உனக்கு பண்ண பாவம் தான் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதனால உங்ககிட்ட பேசணும், பையனுக்காக ஏதாவது பிராயசித்தமாக பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கடி, அதனால தான் நான் அவங்க உன் நம்பரை வேற கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாம்மா, இந்த மாதிரி தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற, எதுக்காக என் நம்பரெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிடிச்சி திட்டுறாங்க. உடனே ரோகிணிக்கு ஒரு கால் வருது. அங்கே அவங்களுடைய ஹஸ்பண்டோட அண்ணனாக தான் கால் பண்ணுறாங்க. அப்போ புவனா தான் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக எனக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நான் தான் உங்களுடைய ஒட்ட வேணாம் வரவு வேணாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, நானே என்னுடைய வாழ்க்கையை பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன், இதில் வேற நீங்கள் ஏதாவது வந்து குழப்பத்தை உண்டாக்காதீங்க, நீங்கள் என்னை பார்க்கவும் தேவையில்ல, எனக்காக எதுவும் பண்ணவும் தேவையில்ல, தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க. அடுத்து வித்யா வந்து அந்த ரிலேட்டிவை முருகனும் வித்யாவும் முருகனோட ரிலேட்டிவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த ரிலேட்டிவ் தான் புவனாவும் அவங்க ரோகிணியோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்த முத்துக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமோ என்னவோ தெரியல. வித்யா அவங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி தான் இந்த பொண்ணை நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வீட்டை விட்டு துரத்திட்டோம், அதனால தான் எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சோ என்னவோ தெரியல, நான் பண்ண பாவம் இப்போ எனக்கு இப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க வித்யா. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரோகிணி அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வித்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியை பார்த்து பேசுகிறாங்க. ரோகிணி கிட்ட போயிட்டு, உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃபும் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் வந்திருக்காங்க, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முருகனுக்கும் அவங்க ரிலேட்டிவாக இருக்காங்க, மொத்தத்தில் நம்மளாம் ரொம்பவே சொந்தக்காரங்களாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஷயத்த சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க, முருகனோட ரிலேட்டிவ், அவங்க வந்தது இந்த மாதிரி தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு பண்ண பாவம் தான், அதனால தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சாங்க. அவங்க 4 நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கெல்லாம் முத்து தான் கார் ஓட்ட போகிறாங்களாம். இதே என்கிட்ட காமிச்ச மாதிரியே முத்துக்கிட்ட காமிச்சா என்ன ஆகுறது உன் நிலைமை, நீ மாட்ட தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டு வித்யா ரொம்பவே பயப்படுறாங்க, ஷாக்காகவும் இருக்காங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.